ஓகே, இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ப்ரான் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது ஆல்வேஸ் வந்து வீட்டில் நான் எல்லா டிஷ்ஷும் சொல்கிறேன், ஆனால் இருந்தாலும் இந்த டிஷ்ஷும் சொல்கிறேன். ஸ்பெஷலி இந்த மாதிரி ட்ரை ப்ரிப்ரேஷன் நிறைய ஸ்பைசஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ணுற ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா அந்த ப்ரானு ஜம்போ ப்ரான் பெரிய ப்ரான் வரும்போது உங்களுக்கு மேலே ஹார்ட் ஆகிடும். அந்த ஸ்பைசஸ், அந்த பட்டர், கார்லிக் எல்லாமே அந்த ப்ரானோட மிங்கிள் ஆகுது. மிங்கிள் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் குக்கிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணலாம், தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ணலாம், திருப்பி ஸ்பைசஸ் போடலாம், திருப்பி தண்ணி போடலாம், திருப்பி கொத்தமல்லி போடலாம். அது குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆகாது, அந்தளவுக்கு கிரேட்டாகவும் இருக்காது. அதனால் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், வீட்டில் எப்போயுமே ஆல்வேஸ் நீங்கள் குக் பண்ணும்போது கரெக்டாக நான் சொன்ன டைமில் கரெக்டாக குக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ரான் எடுத்து பார்த்தா தெரியும், ஓகே ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே நீ குக் பண்ணால் அந்த ப்ரான் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ணுற டிஷ்ஷோட அந்த டேஸ்ட்டு அண்ட் டெக்ஸ்டர் நல்லாவே வராது. அதனால் தெளிவாக சொல்கிறேன், கரெக்டாக நான் சொன்ன டைமில் குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுற மேலே பட்டர், இந்த கொஞ்சம் லைட்டாக பட்டர் போட்டால் அந்த டேஸ்ட் வரும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிளாக் பெப்பர், நிறைய கொத்தமல்லி, இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். இது அப்படியே நல்லா சூடாக இருக்கும் போதே எடுத்து சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் சூடாகின பிறகு அந்த ப்ரானை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்கும்போது அந்த க்ரன்ச்சி உங்களுக்கு போயிடும். அதனால் அந்த சூடாக இருக்கும் போது நீங்கள் அந்த கார்லிக், அந்த பட்டர், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷன், நிறைய ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு பேசிக்கான ஒரு பூண்டும், சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் பிளாக் பெப்பர், இந்த மஞ்சள் தூள்லாம் போட்ட மாதிரி நல்லா ட்ரையாக ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஜஸ்ட் டூத்பிக்கில் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கூட எடுத்து கொடுத்தீங்கன்னா வாவ் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக இந்த ப்ரானை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அழகாக ப்ளேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு ப்ரான் சாத்தே ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரான் எப்படி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் சின்ன ஹீக்காக பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன். சாத்தே ப்ரான் செய்முறை: முதலில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டர், நறுக்கிய பூண்டு, தண்ணீர், கொத்தமல்லி, பிரான், வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, கறிவேப்பிலை சேர்த்து பின்பு அதனுடன் மிளகாய்த்தூள், பட்டர், மிளகுத்தூள், கொத்தமல்லி சேர்த்து நன்கு வேக வைத்து எடுத்தால் சுவையான சாத்தே ப்ரான் தயார். ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு வெறும் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு லைட்டா ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ஷயா கிட்ட டான்ஸ் மட்டுமா, இன்னும் என்னென்ன திறமைகள்லாம் இருக்கு வெளிப்படுத்துங்க. நிறைய இருக்கு. ஆக்டிங் இருக்கு, டான்சிங் இருக்கு, நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன், பண்ணுவேன், நல்லா படிப்பேன். ஃபிஷ் வந்து ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம் இல்லையா? கிரேவி பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய். என்ன பண்ணும் அடுத்து? கடுகு. உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எது பாப்பா? எனக்கு ஃபிஷ் கறி பிடிக்கும், அப்புறம் சிக்கன் கறி ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் கறி? அதில் கிரேவி தான் பிடிக்கும். ஏன்? ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆஹா, யார் சமைச்சு கொடுப்பாங்க வீட்டில்? பாட்டி. பாட்டி. ஸோ அதனால தான் அம்மா விட்டுட்டு நீங்கள் பாட்டி கூட்டு வந்திருக்கீங்களா? ஓகே, ஸோ பாட்டி வந்து ரொம்ப டேஸ்டியாக சமைப்பாங்கல்ல? ஓகே டாடி. ஸோ இப்போது தேவையான அளவுக்கு கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வெந்தயம். ஓகே, ஸோ கடுகு வெடிஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு வெந்தயம் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போதும் இல்லையா? அடுத்து கருவேப்பிலை. ஓகே, ஸோ தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இந்த ஃபிஷ் கறிக்கு தேவையான கிரேவி நாங்கள் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் நம்ம
மிளகாய் 5. ஸோ 5 மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டுருங்க. இஞ்சி இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து குட்டி குட்டியாக துருவின இஞ்சி நம்ம add பண்ணிக்கலாம். பூண்டு அண்ட் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு அதுவும் போட்டு அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே வந்து கேரள பாரம்பரிய உணவுனாலே அதில் வந்து இந்த வெந்தயம், சூடு தணிக்கிற வெந்தயம் அண்ட் தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் அது- உப்பு போட்டால் அது கொஞ்சம் எடுங்க. கொஞ்சம் இதாக சீக்கிரம் இதாகிடும். தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி போட்டுக்கணும். ஸோ குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச இந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம். வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அக்ஷயா? ஆமா, அக்ஷயா, இந்த மாதிரி கூட அம்மா சமைக்க மாட்டாங்களா? சமைச்சு தருவாங்க. பாஸ்தா, நூடுல்ஸ், தோசை. டெய்லி நைட் ஆனா தோசை 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 தோசை. சாப்பாடே செய்ய மாட்டாங்க. ஆனா அக்ஷயா மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய குட்டீஸ் இருக்காங்க, நிறைய பெரியவங்க இருக்காங்க. இப்பெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல நம்மளுடைய மக்களுக்கு. எல்லாம் டெய்லி எல்லாம் தோசை தோசை தோசை. எங்க வீட்லயும் அதே தோசை, உங்க வீட்லயும் அதே தோசை. ஸோ இந்த கிரேவி இங்கே போய்கிட்டு இருக்கு. அண்ட் அக்ஷயாவுடைய அந்த அசபலான பர்ஃபார்மன்ஸும் வந்து சைடில் போய்கிட்டு இருக்கு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஓகே, ஸோ இதில் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இருக்கும். 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸோ இதில் மிளகாய் தூள் போதும். காரம் வேணும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ காரம் வேணும் சேர்த்துக்கலாம் இல்லையா? ஸோ எப்படியோ வந்து இந்த காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் நம்ம வந்து இதில் தேங்காய் பால் ஊற்றும் போது கரெக்டாகிடும். ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய காரம்னா அப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, குறவு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். இது தேங்காய் பால், செகண்ட் பால் ஊற்று. ஸோ தேங்காய் பாலில் 2ஆம் பதம் நம்ம எடுத்துக்கணும். இது நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸோ தேங்காய் பாலில் 2ஆம் பதத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லையா? தேவையான அளவுக்கு தண்ணி. மாங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நம்ம மாங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மாங்காயிலே வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்கு. என்ன மாங்காய் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம். குழம்புக்கு புளி மாங்காய் இருக்கும். புளி மாங்காய் புளிப்பாக இருக்கும். இது மாங்காய் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால கிடைக்கல. என்ன மாங்காய்? கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? எந்த மாங்காய் தோல் எடுக்கக்கூடாது. தோல் எடுக்காதே போடும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாங்காய். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வேகணும் இல்லையா? எவ்வளோ ஒரு 10 minutes to 5 minutes. ஸோ மீன் வறுவல் இங்க இருக்கிறதுனால மீன் கடைசியா போட்டா போதும். ஸோ அது வேகணும்ன்றதுக்கு அப்புறம் அதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சு ஃபர்ஸ்ட் பால் ஊற்றணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அக்ஷயா வந்து நிறைய பேர் மாதிரி நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நவரசங்களை வந்து புழிய போறாங்க பாருங்களேன். இப்போ கோவத்தை காமிங்க பார்ப்போம் அப்படியே. ஓகே, வெக்கம் வெக்கம் வெக்கம். சூப்பர். ஓகே, இப்போ நீங்க சிரிக்கணும். கொஞ்சம் பயமா தான் ஓகே, டன். ஸோ நவரசங்களை பிழிஞ்சாச்சு அக்ஷயா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த வாசனை தூக்குது. நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. மீன் போடலாம். இப்போ மீன் வறுவல் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இதுல நம்ம மீன் வறுவலை ஆட் பண்ணிடலாம். வறுத்து வச்ச மீனை நம்ம ஆட் பண்ணிடலாம். வாவ். ஸோ கேரள பாரம்பரிய உணவான ஃபிஷ் கறி இப்போ நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இதுல ஏதாவது நம்ம போடணுமா, ஆட் பண்ண வேண்டியது? பால் அந்த பால் ஊற்றணும். உப்பில் 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு. ஓகே, ஸோ 2 நிமிஷம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய தேங்காய் பால், முதல் பதத்தில் எடுத்து இருக்கக்கூடிய தேங்காய் பாலை ஊத்துறோம் இல்லையா? ஓகே, ரொம்ப சிம்பிளான அண்ட் ரொம்ப ஹெல்தியான ஃபிஷ் கறி நாங்க ரெடி பண்ணிட்டோம். ஃபிஷ் கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நீங்க பார்த்துக்கங்க. அண்ட் செய்முறை என்னன்றதை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு மஞ்சள் தூளில் ஊற வைத்த மீனை நன்கு வறுத்து கொண்டு மற்றொரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கிய பின் பச்சை மிளகாய்,
இஞ்சி, உப்பு, நறுக்கிய தக்காளி, மஞ்சள் தூள் சேர்த்து அதனுடன் மிளகாய் தூள், 2வது பதத்தில் எடுத்த தேங்காய் பால், தண்ணீர், மாங்காய் சேர்த்து வேகவிட்டு வறுத்த மீனை இதனுடன் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து கிளறி இறக்கினால் அற்புதமான ஃபிஷ் கறி தயார்.